வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 21/1/2021 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின். இதில் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கேட்குறாங்க சரிங்களா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? a/b the whole c/d. இது வந்து சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? b/c = a/d. இதுதான் வந்து ஃபார்மேட் சரிங்களா? இது நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோம் இந்த கணக்கை. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. எங்கெங்கெல்லாம் பாக்ஸ் போடணும் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்கப்பா, அதெல்லாம் யூஸ் ஆகும். எஸ். ஸோ அப்படின்னா என்ன வரும்? இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா 0.75 × 8/25 வருமா சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இதை எப்படி எழுதலாம்? 0.25 வந்து எப்படி எழுதலாம்? 75/100 சொல்லி எழுதலாமா? × 25. அவ்வளோதாங்க. டேரெக்டாக அடி விடுங்க. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 தடவை போகுமா? இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை போகும்? 2 நாளா 8, இங்கே 25. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 6/25ன்றது எக்ஸோட மதிப்பாக வரும். அடுத்த கொஸ்டின் 4வது கொஸ்டின். ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, எஸ்ன்னு சொல்லி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதோட மதிப்பு என்ன கிடைக்கிறாங்க? 4 × மீன் + +2 × மோட் -8 × மீடியன். ஃபஸ்ட்டு இந்த மீன், மோட், மீடியன் இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா? ஒரு செட்டு கொடுத்தாங்க, அதோடைய மீன்னா என்ன? சராசரி. சராசரி என்ன? இது எல்லாத்துடைய டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 30ன்னு சொல்லி வரும் சரிங்களா? டோட்டல் வேல்யூ 30ன்னு சொல்லி வரும். ஸோ டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு? 10 = மீனோட மதிப்பு 3. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? மோட். மோடுன்றது என்ன அப்படின்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் டேர்ம். மோஸ்ட் ரிப்பீட்டட் டேர்ம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் கொடுக்கப்பட்டதில் 4 தான் மோஸ்ட் ரிப்பீட்டட் டேர்ம். ஸோ மோடு வந்து 4. அடுத்து மீடியன். மீடியன்றது என்ன? இடைநிலை. கொடுக்கப்பட்ட தரவை வந்து ஏறு வரிசையில் எழுதணும். எல்லாமே ஏறு வரிசையில் இருக்கா? ஆமாம். மொத்தம் எத்தனை டேர்ம்? 10 டேர்ம். ஸோ 10+1/2 = 5.5. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5th டேர்ம் + 6th டேர்ம் அப்பான் 2ன்றதான் நமக்கு தேவையான இடைநிலை. அப்போ 5th டேர்ம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சரிங்களா? 6th டேர்மும் 3, 4, 5. எஸ். 5th டேர்மும் 3, 6th டேர்மும் 3/2 = என்ன வரும்? ஆன்சர் மீடியன் வந்து 3 தான் வரும். ஸோ அப்படின்னா இதில் அப்படியே டேரெக்டாக வேல்யூ வந்து புட் பண்ணிடலாமா? அப்படின்னா இதோட மதிப்பு என்ன? 4 × மீனோட மதிப்பு என்ன? மீனோட மதிப்பு 3 +2 × மோடோட மதிப்பு 4 -8 × மீடியனோட மதிப்பு 3 = என்ன வரும்? 12 + 8 - 24 = 20லேருந்து -24 போச்சுன்னா -4ன்றதான் ஆன்சர் சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தெரியுதுப்பா. மீன் சராசரி கண்டுபிடிக்கிறது, மோடு கண்டுபிடிக்கிறது, அடுத்து மீடியன் கண்டுபிடிக்கிறது சரிங்களா? டோட்டல் டேர்ம்ஸ் என்ன? மீடியன் கண்டுபிடிக்கணும். டோட்டல் டேர்ம்ஸ் என்ன? இரட்டைப்படையில் இருக்குது. ஸோ 10 + 1 5.5ன்னு சொல்லி வரும். அப்படின்னா 5.5னா என்ன? 5th டேர்ம் + 6th டேர்ம் அப்பான் 2ன்றதான் 5.5 டேர்ம் சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின். How many years will it take for an amount ₹400 to yield ₹4050 as interest at 5% per annum on simple interest? ஒரு தனி வட்டியில் 5% வட்டி விகிதத்தை கொடுக்கும்போது 400 ரூபா வந்து எத்தனை வருஷத்துல 450 ரூபான்னு சொல்லி 450 ரூபா வந்து வட்டியை மட்டுமே கொடுக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வட்டியோட மதிப்பு என்ன? இன்ட்ரெஸ்டோட மதிப்பு 450, பிரின்சிபலோட மதிப்பு 400, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மதிப்பு என்ன? 5%. அப்போ SI = PRT/100 ஃபார்மெட்டில் போடலாமா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட மதிப்பு என்ன? 450 ரூபா. பிரின்சிபலோட மதிப்பு என்ன? 400 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மதிப்பு என்ன? 5%. டைம் என்ன? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். வகுத்தல் 100. ஸோ 00 க்கு 00 அடி ஆயிரும். இங்கே 4 5 20 சரிங்களா? 20. ஸோ 450 = 20. ஸோ சாரி, டீயோட மதிப்பு என்ன வரும்? 450 வகுத்தல் 20 சரிங்களா? 4 × 5 20. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 22.5 இயர்ஸ்ன்னு சொல்லி நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் சரிங்களா? ஒரு அமௌண்ட் வந்து 6 வருஷத்தில் 12,000 சொல்லி மாறுது சரிங்களா? 9 வருஷத்தில் 15,000 சொல்லி மாறுது. எப்போ? சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும்போதுல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தனி வட்டியில் கொடுக்கும்போது. அப்படின்னா அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க? நல்லா கவனிங்க. இது வந்து கணக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு தான் சரிங்களா? அப்போது பிரின்சிபலை வந்து
எப்பயுமே சேமாக தான் இருக்கும் சரிங்களா. இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட் இயருக்கு பிரின்சிபல், அடுத்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்து இன்ட்ரெஸ்ட்டு, இப்படி போய்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா. அப்படின்னா 6 வருஷத்தில் சரிங்களா, டைம் வந்து 12,000 சொல்லி வந்திருக்கு சரிங்களா. 12,000 சொல்லி வந்திருக்கு 6 வருஷத்தில். எத்தனை வருஷத்தில்? 6 இயர்ஸில். இது இங்கே 15,000 சொல்லி மாறி இருக்கு. எத்தனை வருஷத்தில்? 9 இயர்ஸில். அப்போது எவ்வளோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு? ப்ளஸ் 3,000 எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. ஸோ அப்போது 1 இயருக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகுது? 1 இயருக்கு வந்து 1000 rupees வந்து எக்ஸ்ட்ரா ஆகுதா சரிங்களா. அப்போது அந்த 1 இயருக்கு வந்து 1000 rupeesன்றதான் வட்டி சரிங்களா. அப்போது 6 வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வந்து மொத்த அமௌண்ட். அப்படின்னா 6 வருஷத்துக்கான தனி வட்டி மட்டும் எவ்வளோ வரும்? 6 இயருக்கு வந்து தனி வட்டி சரிங்களா எவ்வளோ வரும்? 6,000 வருமா. இது வந்து என்ன? இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு மட்டுமே சரிங்களா. இது வந்து இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு. அப்படின்னா பிரின்சிபல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு வந்து மொத்த அமௌண்ட் வந்து 12,000. அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலோட மதிப்பு என்ன வரும்? மொத்த அமௌண்ட் 12,000 மைனஸ் 6,000 ஈக்குவல் டு 6,000ன்றது பிரின்சிபலோட அமௌண்ட் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ பிரின்சிபலோட அமௌண்ட் தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வட்டின்றது தெரிஞ்சிச்சு. அப்படின்னா நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன வரும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு SI இன்ட்டு 100 அப்பான் பிரின்சிபல் இன்ட்டு டைம் சரிங்களா. ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா எஸ்சியோட மதிப்பு எவ்வளவு? 1000 ரூபாய் இன்ட்டு 100 அப்பான் பிரின்சிபல் அளவு 6000 இன்ட்டு டைம் எவ்வளவு? 1 இயர். அப்போ அதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 0க்கு 3 0 அடி வரும். அடுத்து 100 அப்பான் 6ஓட மதிப்பு என்ன வரும்? 16 அப்பான் 2 அப்பான் 3, 16 + 2 அப்பான் 3%தான் ஆன்சர் சரிங்களா. 6 வருஷத்துக்கு 12,000, 9 வருஷத்துக்கு 15,000 சொல்லி மாறுது சரிங்களா. அப்போ 3 வருஷத்துக்கு 3,000 வந்து எக்ஸ்ட்ரா வருது. பிரின்சிபல் வந்து எப்பயுமே சேமாக தான் இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ வட்டி மட்டும் தான் கூட்டிகிட்டே போகும். அப்போ 3 வருஷத்துக்கு 3,000னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 1000 ரூபாய். அப்போ 6 வருஷத்துக்கு 6,000 ரூபாய் வந்து வட்டி வந்து இருந்திருக்கும். ஸோ 6 வருஷத்துக்கு 6,000 ரூபாய் வட்டி அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து 12,000. அப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளோ இருக்கும்? 6,000. அவ்வளோதான். ஃபார்முலாவில் புட் பண்ணீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 16.2% சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின். இதில் சூப்பர் கொஸ்டின் ஆக்சுவலாக 2 கான்செப்ட் வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இந்த மதிப்பு வந்து எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 cube + 3 cube + 4 cube ப்ளஸ் அப்படி போயிட்டே இருந்து ப்ளஸ் 10 cube சரிங்களா. இப்படி எடுத்துக்கணும். ரெண்டாவது இந்த ஃபார்மெட் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா 1 + 2 + 3 + 10 சரிங்களா. இப்போது நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய 2 கான்செப்ட் வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல் எண் இயல் எண்கள் சரிங்களா. ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர்ஸ்னுடைய சம்மோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 அப்பான் 2 சரிங்களா. இது வந்து இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஆஃப் நம்பருடைய சம் கூடுதலோட ஃபார்முலா. 2 ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னுடைய கியூப்னுடைய சம் சரிங்களா. அதோடைய மும்மடங்கினுடைய சம்மோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா n × n + 1 அப்பான் 2 the whole square சரிங்களா. அப்போது இதுதான் வந்து கான்செப்ட். இந்த 2 ஃபார்முலா வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கணக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸி சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து என்ன இருக்கான்னா 1 கியூப்லேருந்து தொடங்கணும். பட் இங்கே 2 கியூப் தான் சொல்லியிருக்கு. ஸோ 1 கியூப்லேருந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 1 கியூப்போட மதிப்பு வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த என்டையர் ஃபார்மெட்டினுடைய மதிப்பு வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மதிப்பு என்ன 10 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 10 × 10 + 1
அப்பான் 2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, முதல் எண் இயலெண்களுடைய கூடுதல். சரிங்களா, ஆனால் இங்கே 2 கியூப்லேருந்து ஆரம்பிக்குதா, ஸோ அதை வச்சுக்கலாம். ஸோ ஒரு மதிப்பு என்ன வரும், 10 × 11 வகுத்தல் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், 55 ஸ்கொயர் வரும். 55 ஸ்கொயரோட மதிப்பு 5 6 30, அங்கே ஒரு 25. ஸோ 3025 சொல்லி வரும். எது முதல் எண் இயலெண்களுடைய கூடுதல், முதல் 10 இயலெண்களுடைய கியூப்னுடைய கூடுதல். சரிங்களா, நமக்கு என்ன இருக்குது, ஆனால் இங்கே வந்து 2 கியூப்லேருந்து தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கியூப் வந்து மைனஸ் 1 கியூப் வந்து கழிக்கணும். சரிங்களா, இப்போ மைனஸ் 1 கியூப் கழிச்சிங்கன்னா அதோட மதிப்பு என்ன வரும், 3024. அப்போ இந்த என்டையர் டேர்ம்னுடைய மதிப்பு என்ன, இந்த ஃபர்ஸ்ட்டில் 8லேருந்து 1000 இருக்கக்கூடிய இந்த என்டையர் டேர்முடைய மதிப்பு என்ன, 3024. சரிங்களா, இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது இந்த டேர்ம். சரிங்களா, இந்த டேர்முடைய மதிப்பு என்ன வரும், முதல் எண் இயலெண்களுடைய கூடுதல் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா, 2 முன்னாடி வச்சுக்கோங்க. ஸோ 2 கூட வேணாம், கடைசியாக போட்டுக்கலாம். இதோட ஃபார்முலா என்ன வரும், n × n+1/2. அப்போ 10 × 11 வகுத்தல் 2 ஈக்குவல் என்ன வரும், 55 சொல்லி வரும். சரிங்களா, முன்னாடி ஒரு 2 இருக்குது. ஸோ அதோட மதிப்பு 2 × 55 ஈக்குவல் 110 சொல்லி வரும். அப்போது இந்த 110 அப்புறம் இந்த 3024 இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 3134தான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா, மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2 ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே கவனிங்க, முதல் எண் இயலெண்களின் கூடுதல். சரிங்களா, 1லேருந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அது இயலெண்கள் கூடுதல். அது வரைக்கும் நம்ம அந்த ஃபார்முலாவை நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 1 கியூப்போட மதிப்பு வந்து கழிக்கணும். கிடைச்ச விடையில வந்து 1 கியூப் வந்து கழிக்கணும். சரிங்களா, கழிச்சிட்டோம்னா இந்த என்டையர் டேர்முடைய மதிப்பு கிடைச்சிது. ரெண்டாவது வந்து இது வந்து 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான மெத்தடாக வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதை வந்து விடை கண்டுபிடிக்கலாம். இதோட மதிப்பு வந்து 55. ஸோ முன்னாடி 2 இருக்குது, 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 110. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 3134 தான் ஆன்சர். ஸோ இந்த 2 பேசிக்கான கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின். 2 கியூப் இருக்குது. சரிங்களா, 2 கியூப் ஒரு கனசதுரத்தினுடைய கொள்ளளவோட மதிப்பு கொடுத்தாங்க. சரிங்களா, அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, 2 கனசதுரத்தினுடைய கொள்ளளவு ஃபார்முலான a கியூப், அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, 6a². அவ்வளோதாங்க. ஸோ 2 கனசெவங்களையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், a கியூப் அப்புறம் b கியூப்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதோடைய பக்கங்களை. அதோட மதிப்பு என்ன இருக்குது, 64:1331 சொல்லி இருக்குது. அப்போ a/bயோட மதிப்பு என்ன வரும், 2 பக்கம் கியூப் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், ஸ்கொயர் கியூப் ரூட். சரிங்களா, கியூப் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும், 4:11 சொல்லி வரும். சரிங்களா, அப்போ ஏஓபியோட மதிப்பு நமக்கு தெரியும் 6a². அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன வரும், நமக்கு தேவையான ஆன்சர் 6a² = 6b². ஸோ 6 6 அடியாயிரும். அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, a² = b² மட்டும்தான் நமக்கு தேவை. அப்படின்னா 4² = 11² ஈக்குவல் டு 16:121 தான் இதனுடைய மதிப்பு, சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு. அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின். ஒரு ட்ரெயின் வந்து 42 கிலோமீட்டர் மணிக்கு வந்து 42 கிலோமீட்டர்ன்ற வேகத்தில் வந்து ட்ராவல் பண்ணுது. அது வந்து 45 நிமிஷத்துக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கடந்துருது. சரிங்களா, இப்போ வந்து வாட் இஸ் த ஸ்பீட் அட் விச் த ட்ரெயின் மஸ்ட் ரன் டு ரெடியூஸ் த டைம் ஆஃப் த சேம் ஜேர்னி 35 மினிட்ஸ். 42 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 45 நிமிஷத்தில் கிடக்குது. சரிங்களா, ஒரு தூரத்தை மணிக்கு 42 கிலோமீட்டர் வேகத்தில். இப்போ அதே டிஸ்டன்ஸ் வந்து 35 நிமிஷத்தில் கிடக்குன்னா அதோடைய ஸ்பீடு என்னவாக இருக்கணுன்றதான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட் வந்து இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸோட மதிப்பு என்ன வரும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமா. சரிங்களா, இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் வந்து யூனிட் வந்து என்ன யூனிட் கொடுத்துருக்காங்கன்றத தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்பீடு எவ்வளோ, 42 km/h. சரிங்களா, அதே இது இங்கே டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 45 நிமிஷம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஹவரில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 60ஆல் வகுக்கணும். சரிங்களா, சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்டுக்கு போனோம் அப்படின்னா வகுக்கணும். சரிங்களா, அப்போ இதுதான் வந்து டிஸ்டன்ஸ். இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, 35 நிமிஷத்தில் அந்த டைம் 35 நிமிஷத்தில் டிஸ்டன்ஸ் வந்து கடக்கணும்னா அதில் ஸ்பீடு என்னவாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைமா. இந்த ஃபார்மேட்டில் போனீங்கன்னா 42 × 45 வகுத்தல் 60ன்றது அந்த டிஸ்டன்ஸ் வகுத்தல் டைம் அளவு நமக்கு வந்து 35 நிமிஷம். சரிங்களா, 35 நிமிஷம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹவர் கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், வகுத்தல் 60. சரிங்களா, ஈக்குவல் டு 35/60 ஹவர். சரிங்களா, இது வந்து 45/60 ஹவர். சரிங்களா, குழப்பம். ஸோ அப்போ வந்து கீழே இந்த 60 இந்த 60 அடியாயிருமா. அடுத்த அடி எடுத்திங்க அப்படின்னா 7 5 35, 9 5 45, 7 எடுத்திங்கன்னா 6 7 42.
ஸோ 6 × 9 54 km/hன்ற வேகத்தில் வந்து அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸை 35 நிமிஷத்தில் வந்து கடந்துடும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரோம்பஸ் ஒரு சாய்சரம் கொடுத்துட்டாங்க. அதோடைய பக்கங்களுடைய அளவு வந்து ஒரு பக்கத்துடைய அளவு வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. சரிங்களா? அதோடைய ஒரு மூளை வட்டத்தோட மதிப்பு வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்படின்னா அதோடைய பரப்பளவு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சாய்சரத்தோட பரப்பளவு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரி, ஏரியாவோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, 12 × d1 × d2 2 மூளை வட்டங்களுடைய பெருக்கல் பலன் வகுத்தல் 2. சரிங்களா? இப்போது நமக்கு வந்து பரப்பளவு ஃபார்முலா என்ன, வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துதான்ப்பா, அரை × d1 × d2. அப்போ 2 மூளை வட்டங்களோட மதிப்பு தெரியணும். பட் நம்மகிட்ட வந்து ஒரு மூளை வட்டம் தான் இருக்குது, பட் ஒரு பக்கத்தோட மதிப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ பக்கங்களுக்கும் மூளை வட்டங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா 4s². எஸ்ன்றது சைடு. சரிங்களா? 4s² = d1² + d2². இது வந்து சாய்சரத்தினுடைய ஃபார்முலா. சரிங்களா? சாய்சரத்தினுடைய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல வந்து மூளை வட்டத்தோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ 4 × s² எவ்வளவு 25² = d1² எவ்வளவு 14² + d2². சரிங்களா? இதை சுருக்குனீங்க அப்படின்னா 4 × 625 4 × 625 = 196 + d2². அப்போ d2ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 4 × 625ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 × 24 2500 வந்து 2500 - 196. சரிங்களா? d2² மதிப்பு. அப்போ d2ஓட மதிப்பு என்ன வரும், இதில் வந்து 200 போச்சுன்னா 2304 சொல்லிடும் √. சரிங்களா? d2ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 48 சென்டிமீட்டர். சரிங்களா? 48 சென்டிமீட்டர். இப்போது d1ஓட மதிப்பு தெரியும், d2ஓட மதிப்பு தெரியும். அப்படின்னா ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா 1/2 × d1 × d2 அதுதான் நமக்கு தேவை. பரப்பளவோட மதிப்பு = அரை × d1ஓட மதிப்பு 14, d2ஓட மதிப்பு 48. ஸோ சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 336 சென்டிமீட்டர்² சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டின். ஒரு பிளேஸில் வந்து 40 பேர் இருக்காங்க. சரிங்களா? அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து மற்றவங்களுக்கு வந்து கை கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை இடம் வந்து அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணியிருப்பாங்கன்றதான் கொஸ்டின். சரிங்களா? அப்போ இதில் மதிப்பு என்ன வரும் 40 × 39 × அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதோட மதிப்பு ஃபார்முலா என்னன்னா NCR = n⁴ upon r⁴ × n - r the whole factorial. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இங்கே என்னோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட மதிப்பு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 40. சரிங்களா? ஆர்ன்றது என்னன்னா ரேஞ்ச். சரிங்களா? எத்தனை தடவை அவங்க வந்து கை கொடுக்குவாங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 2 பேர் இருந்தால் தான் ஒரு தடவை வந்து இந்த ஹேண்ட் ஷேக் வந்து நடக்கும். சரிங்களா? அப்போது ஆரோட மதிப்பு 2. சரிங்களா? அப்போது 40C2 = மதிப்பு என்ன வரும் 40 × upon 2 × 40 - 2 இதில் மதிப்பு என்ன வரும் 40 எப்படி எழுதலாம் அப்படி பார்த்தீங்கன்னா 40 × 39 × 38 நம்ம வசதிக்கு எழுதிக்கிறோம். சரிங்களா? ஃபேக்டோரியல்னால் இது வந்து நம்பர் வந்து 1 வரைக்கும் அப்படி குறைஞ்சிட்டே போகும்பா. சரிங்களா? வகுத்தல் 2 மதிப்பு என்ன 2 × 1. சரிங்களா? இன்ட்டு இந்த 40 - 2 எப்படி எடுத்துக்கலாம் 38 சொல்லி எடுத்துக்கலாமா? அப்போ 38 அடி ஆயிரும். அடுத்ததான் இங்கே என்ன வரும் 2வது அடி வச்சிங்கன்னா 20. சரிங்களா? 20 × 339 என்ன வரும் 780 முறை அவங்க வந்து மொத்தம் வந்து டோட்டல் ஹேண்ட் ஷேக் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்ப்பா. இந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நமக்கு வந்து ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 21வது கொஸ்டின். ஒரு லேடர் இருக்குது. சரிங்களா? ஒரு லேடர் வந்து ஒரு சுவத்தில் வந்து சாய்ச்சி வச்சுருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தா தான்ப்பா. எல்லாமே நம்ம படித்த கணக்காக தான் வருது. ரொம்ப ஒன்றும் டிஃப்ரெண்ட் கணக்கெல்லாம் ஒன்றும் அதிகமாக வரல. சரிங்களா? ஒரு ஏணி வந்து ஒரு சுவத்தில் வந்து சாய்ச்சி வச்சுருக்காங்க. இந்த சுவர் வந்து 90 டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சுவரோடைய மதிப்பு வந்து 90 டிகிரியில் இருக்கும்.
இந்த ஏணியோட மதிப்பு வந்து ஏணியோட உயரம் வந்து 4√2ன்றது அந்த ஏணியோடைய அளவு. சரிங்களா? இப்போ அப்படின்னா என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த சுவருக்கு எதிராக அந்த ஏணி சாட்சி சொல்லக்கூடிய ஆங்கிள் என்ன? 45 டிகிரி. சுவருடைய அடிப்பாகத்துக்கும் ஏணியோட அடிப்பாகத்துக்கு இடையே உள்ள துளையோட மதிப்பு என்ன? 4√2. அப்படின்னா ஏணியோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது 90 டிகிரி, இது 45 டிகிரி. அப்படின்னா இதோட மதிப்பு என்ன இருக்கும்? 45 டிகிரின்னு சொல்லியிருக்குமா? அவ்வளோதாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட். 45 டிகிரி ஒரு செங்கோணம் கோணத்தில் 45 டிகிரி 90 டிகிரின்னு சொல்லிச்சுன்னா அதோட எதிர்பக்கங்களுடைய அளவு என்னவாக இருக்கும்? 1:1:√2ன்ற மதிப்பில் இருக்கும். சரிங்களா? அப்போது 45 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்போட மதிப்பு என்ன? 4√2. சரிங்களா? அப்போ √2ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 4√2. √2ன்றது என்ன? இங்கே ஏணியோட அளவு. சரிங்களா? 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் ஏணியோட அளவு √2. சரிங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு √2 இன்ட்டு 4√2. இதை பெருக்குனீங்க அப்படின்னா 8 மீட்டர்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின். இதை சுருக்க சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? 3021 அடி விட்டு போகும். அப்போ 81 இருக்கும். சரிங்களா? இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நாம 12 14/3. சரிங்களா? 14/3 இன்ட்டு இது வந்து வகுத்தில் இருக்க தலைகீழால் பிரிக்கலாமா? ஸோ 9/7. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2, இங்கே அடி கொடுத்தீங்கன்னா 3 ஈக்குவல் டு 81 மைனஸ் 6 இன்ட்டு 121/6. ஸோ இது சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 6 அடி ஆயிரும். ஸோ 81 மைனஸ் 121 ஈக்குவல் டு -40ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 29வது கொஸ்டின்ப்பா. ஏன்றவர் வந்து ஒரு வேலை வந்து ஏன்றவர் வந்து 2/5 வேலையை வந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறார் அப்படின்னா 12 நாளில் முடிக்கிறார். சரிங்களா? அதே பின்றவர் வந்து 3/4 வேலையை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாரு? 25 நாளில் முடிக்கிறார். சரிங்களா? அப்படின்னா இவங்க வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் வேலை 2/5 வேலையை முடிக்கிறதுக்கு 12 நாள் ஆயிடுச்சு. அப்படின்னா இதோட தலைகீழால் 2 பக்கம் பெருக்குங்க. சரிங்களா? கான்செப்டுக்காண்டி சொல்கிறேன். இதோட தலைகீழால் 2 பக்கம் பெருக்குங்கன்னா முழு வேலையை முடிக்கிறதுக்கான டைம் அடிச்சிருமா? ஸோ இன்ட்டு என்ன வரும்? 5/2. 5/2ல இங்கே பெருக்கிங்கன்னா 1ன்னு சொல்லி வந்துடும். இது ஸோ முழு வேலை 1ன்றது முழு வேலையை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா, அடி எடுத்திங்கன்னா 5/12 12 அடி எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் ஆகும். சரிங்களா? ஒரு முழு வேலையை வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 30 டேஸ் ஆகும். அதே மாதிரி சேம் கான்செப்டில் இங்கே வந்து 3/4 வேலையை முடிக்கிறதுக்கு அவருக்கு வந்து 25 நாள் ஆகுது. அப்படின்னா இதோட தலைகீழாக பெருக்குங்க. 4/3 பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ ஒரு முழு வேலையை சரிங்களா, முழு வேலை 1, அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா 100/3 டேஸ் ஆகும். சரிங்களா? முழு வேலையை முடிக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நார்மல் மெத்தட்லேயே போடுங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து மீச்சியம் எடுத்திங்கன்னா அதோட மதிப்பு என்ன வரும்? டோட்டல் ஒர்க்கோட மதிப்பு என்ன வரும்? 100. இந்த மாதிரி பின்னத்தில் வந்து பயப்பட வேணாம். மேலே என்ன இருக்கோ சரிங்களா, இந்த நம்பர் மேலே இந்த பின்னத்துக்கு மேலே இருக்கோ என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். கீழே பின்னத்து டினாமினேட்டரில் என்ன இருக்குன்ற கணக்கிட வேணாம். மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை மட்டும் கணக்கிடுங்க. அதுக்கு மட்டும் எல்சியம் பாருங்கள். எல்சியம் பார்த்தீங்கன்னா 300 வரும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அவங்க வந்து செய்யக்கூடிய வேலையோட மதிப்பு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் வந்து 10 ஒர்க் வந்து அவர் செய்வார். பி வந்து எத்தனை வேலை வைப்பார்னா 300/100. இது 300 இந்த நம்பரால் வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 9ன்னு சொல்லி வரும். இந்த 9 வேலையை வந்து ஒரு நாளில் வந்து பி வந்து முடிப்பார். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஏபி 2 பேர் சேர்ந்து வந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பியோடைய எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 கூட்டல் 9 19. சரிங்களா? அவ்வளோதான். நமக்கு ஏபியோடைய எஃபிஷியன்சியோட மதிப்பு தெரியும். சரிங்களா? நமக்கு வந்து டோட்டல் ஒர்க்கோட மதிப்பு தெரியும். அப்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் யார்? ஏ ப்ளஸ் பி சேர்ந்து வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் 100 300 அப்பான் அவங்களோட எஃபிஷியன்சி 300/19ன்றதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் வந்து ஒர்க்கோட மதிப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து முழு வடிவத்துக்கு மாற்றுங்க. சரிங்களா? முழு வடிவத்துக்கு மாற்றுக்கு என்ன பண்ணணும்னா இதோட தலைகீழால் எல்லா ரெண்டையுமே பெருக்குங்க. சரிங்களா? இந்த ஒர்க்கையும் அது செய்யக்கூடிய நாட்களையும் வந்து பெருக்குனீங்க அப்படின்னா ஒரு முழு வேலையை செய்கிறதுக்கு அவருக்கு 30 நாள் ஆகும். பிக்கு வந்து அந்த முழு வேலையை செய்கிறதுக்கு 100/3 டேஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் நார்மல் மெத்தடில் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 31வது கொஸ்டின். ஒரு செக்டாருக்கு ஒரு
ஒரு வட்டத்தினுடைய ஒரு பகுதி இருக்குது, அதனுடைய ரேடியஸ் வந்து 18 சென்டிமீட்டர், அதோட சென்டர் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. அப்படின்னா அதோடைய அப்ராக்சிமேட் பெரிமீட்டர் வந்து எவ்வளோ சொல்லி, சுற்றளவு வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு வட்டத்துண்டுன்னு வச்சுக்கலாம், அதுதான் செக்டார். ஒரு வட்டத்துண்டினுடைய ஆரத்தோட மதிப்பு என்ன சொல்லிட்டாங்க, 18 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. மைய கோணத்தோட வந்து அதை ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து என்ன கொடுத்தாங்க, 125 டிகிரின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோதான். இப்போது இதோடைய சுற்றளவு கேட்குறாங்க. ஸோ 2 ஆரத்தோட மதிப்பு தெரியும். இந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லுன்னு சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா, இது வந்து எல், இந்த லென்த்தை வந்து எல்லுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ எல்லோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, தீட்டா அப்பான் ஒரு வட்ட வில்லினுடைய சரிங்களா, வட்ட வில்லினுடைய தூரத்தோட மதிப்பு என்ன வருதுன்னா, தீட்டா அப்பான் 360 டிகிரி இன்ட்டு சுற்றளவு, வட்டத்தோட சுற்றளவு 2πr. இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா, வட்ட வில்லி நீளம், வட்ட வெள்ளி நீளம். இதே பரப்பளவு கேட்டாங்கன்னா, இதே தீட்டா அப்பான் 360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர். சரிங்களா, ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ப்பா. இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு வந்து போட்டுக்கலாம். வட்ட வில்லி நீளம். சரிங்களா, அந்த ஃபார்மில் பார்த்துக்கணும். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், இது இப்போ நடந்த எக்ஸாம்லாம் அது பார்த்துருக்கோம். ஸோ வட்ட வில்லி நீளம் வந்து எல்லோட மதிப்பு என்ன வரும், தீட்டாவோட மதிப்பு என்ன 125 டிகிரி அப்பான் 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு என்ன எடுத்துக்கோங்க, 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன 18. ஸோ 2 18 36. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 10 டிகிரி. சரிங்களா, 10. ஸோ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், இது அடி கொடுத்தீங்கன்னா 5 5 25. ஸோ இங்கே 2 வரும். ஸோ 2 மறுபடியும் எடுத்திங்கன்னா இங்கே 11 வரும். ஸோ மதிப்பு என்ன வரும், 275/7ன்னு சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குங்கன்னா 3 21 மிச்சம் 65, 7 7 8 56, 8 7 56, 9 7 63. ஸோ 39, 9 7 63. அதுக்கடுத்து புள்ளி வந்துடும் 2, 7 14, 14 மிச்சம் 6, 8 7 56. ஸோ 39.28 சென்டிமீட்டர் சொல்லி எல்லோட மதிப்பு கிடைக்கும். நமக்கு என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டர் கேட்குறாங்க. சுற்றளவோட மதிப்பு என்ன வரும், ஸோ வட்ட வில்லினுடைய சுற்றளவு பெரிமீட்டரோட மதிப்பு இங்கே என்ன வரும், 2 ஆரம் இருக்கா, 2r + l. 2rோட மதிப்பு என்ன 36 சென்டிமீட்டர், 2 இன்ட்டு 18. ஆரத்தோட மதிப்பு 18. இதோட மதிப்பு 39.28. இதை சுருக்குனீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 36 + 39.28. இதோட மதிப்பு 75.28 சொல்லி கிடைக்கும். அதை சுருக்குனீங்கன்னா 75.3 சென்டிமீட்டர் சொல்லி கிடைக்கும். சரிங்களா, மொத்த சுற்றளவோட மதிப்பு இந்த வட்ட வில்லினுடைய செக்டரோட மதிப்பு எவ்வளோ வரும், 75.28 சென்டிமீட்டர். சரிங்களா, ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அந்த கணக்கு வந்து போட்டுடலாம்ப்பா. அடுத்த கணக்கு 33வது கணக்கு. வாட் வில் த அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 75,000 at the rate of 2 + 5/3% per annum for period of 5 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட மதிப்பு கேட்குறாங்க, ஈக்குவல் டு PRT/100. எவ்வளவு பிரின்சிபல் 75,000. சரிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 2 3 6, 11/3 சொல்லி வரும். ஸோ 11/3 இன்ட்டு எத்தனை வருஷம், 5 வருஷம் இன்ட்டு 100. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா 0. அடுத்து இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 250 சொல்லி வரும். ஸோ 250 × 5 1250 இன்ட்டு 11. ஸோ 11 இருக்குங்கன்னா என்ன வரும், 0. 0ஓட 5 கூட்டினீங்கன்னா 5, 5ஓட 2 கூட்டினீங்கன்னா 7, 2ஓட 1 கூட்டினீங்கன்னா 3, கடைசியாக 1. ஸோ 13,750 ரூபான்றது இது கிடைக்கக்கூடிய வட்டியோட மதிப்பு. சரிங்களா, அடுத்து இந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா A + B 2 ஆங்கிளோடைய கூடுதல் வந்து 90 டிகிரி. சரிங்களா, 2 ஆங்கிள் தானே, θ1 θ2 எடுத்துக்கலாம். θ1 θ2ஓட மதிப்பு 90 டிகிரி அப்படின்னா என்ன வரும், tan θ1ஓட மதிப்பு ஈக்குவல் டு cot θ2. cot θ2. இதுதாங்க கான்செப்ட். அப்போனா tan 2 டிகிரின்ற எப்படி எடுத்துக்கலாம், cot 38 டிகிரின்னு சொல்லி எடுத்துக்கலாமா, சாரி cot 88 டிகிரின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. ஸோ cot 80 டிகிரி இன்ட்டு tan 88 டிகிரி. அப்போ என்ன வரும், இது ஒன்று கொண்டு தலைகிலி, அப்போ ஒன்று கொண்டு அடியாயிருமா, அவ்வளோதான். அப்போ இது 2 அடி ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி சேம் கான்செப்டில் இது 2 அடியாயிரும், இது அடியாயிரும். இப்போ வரிசை அடியாட்டி போகும். கடைசி என்ன வரும், இதோட மதிப்பு என்ன வரும், 1 × 1 × 1 × போய்கிட்டே இருக்கும். கடைசியோட மதிப்பு இப்போது tan 45 டிகிரியோட மதிப்பு என்ன,
1 இன்ட்டு 1 அவ்வளோதான் ஆன்சர். இது எல்லாத்தையும் இருக்குங்கன்னா ஆன்சர் 1 சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தாங்க பேசிக் கான்செப்ட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து 41வது கணக்கு. 41வது கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து கிடைக்கக்கூடிய மதிப்புடைய மதிப்பு ப்ளஸ்ல இருந்தாலும் சரி மைனஸ்ல இருந்தாலும் சரி, அது வெளியில் எடுக்கும் போதில் ப்ளஸ்ன்னு சொல்லி தான் வரும். ஸோ இதோட மதிப்பு 0ன்னு சொல்லி வரணுமா அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான், சரிங்களா. எக்ஸோட மதிப்பு 0வாக இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ் இன்ட்டு 1ஓட மதிப்பு 0 ஆகும், சரிங்களா. கண்டிஷன் ஒரே ஒன்று தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் சொல்யூஷன் சொல்லி கொடுத்தாங்க. 0ன்றது இந்த நம்பர் 0ன்றது நெய்தர் பாசிட்டிவ், சரிங்களா. அது பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது, நெகட்டிவ், நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அது பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது, அது நெகட்டிவ் நம்பரும் கிடையாது. நெய்தர் பாசிட்டிவ் நம்பர் நார் அ நெகட்டிவ் நம்பர், சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எத்தனை பாசிட்டிவ் சொல்யூஷன் கேட்குறாங்க, பாசிட்டிவ் சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா கண்டிஷன் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா எக்ஸோட மதிப்பு 0வாக இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும், சரிங்களா. ஆனால் எக்ஸ் அப்போ எக்ஸோட மதிப்பு 0 தான், ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் இது 0 ஆகும். அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 0 வந்து பாசிட்டிவ் சொல்யூஷன் எடுத்துகிட்டு இவர் வந்து ஆன்சர் என்ன பண்ணிட்டாரு, 2 சொல்லி கொடுத்தாரு. ஆனால் 2 கிடையாது ஆன்சர், சரிங்களா. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 0 பாசிட்டிவ் சொல்யூஷன். ஏன்னா 0ன்ற நம்பர், இந்த நம்பர் 0 இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், சரிங்களா. இதுதான் கான்செப்ட். அவங்க பாசிட்டிவ் சொல்யூஷன் தான் கேட்குறாங்க, அப்போ நோ பாசிட்டிவ் சொல்யூஷன் தானே ஆன்சர். ஸோ 0ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 43வது கொஸ்டின். இதோட மதிப்பு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, மேலேயும் வந்து இங்கே புள்ளிக்கு அப்புறம் இங்கே 2 ஸ்தானம், இங்கே 1 ஸ்தானம். ஸோ பெருக்கிங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் வரும். இங்கே கீழே புள்ளிக்கு அப்புறம் 1 ஸ்தானம், இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம். அப்போ கீழே வந்து 3 ஸ்தானம் வரும், சரிங்களா, புள்ளிக்கு அப்புறம். ஸோ அப்போ அந்த 0லாம் அந்த புள்ளிக்கு பிறகு ஸ்தானத்துக்கு அப்புறம் அப்படியே எடுத்துலாமா, வெளியில் எடுத்துலாமா, கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ அப்போ அதோட மதிப்பு என்ன வரும், 121 × 9 upon 11 × 11 அண்டர் ரூட். ஸோ இதோட மதிப்பு என்ன வரும், 2 அடி எடுத்துலாமா. ஸோ √9ஓட மதிப்பு வெளியில் எடுத்தீங்கன்னா √3, சரி நார்மலாக 3. அடுத்து 47வது கொஸ்டின். ஒரு முக்கோணத்தினுடைய முக்கோணம் இருக்குது, சரிங்களா. ஒரு முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணத்தினுடைய ஆங்கிளோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஏபிசி. ஸோ ஏவோட மதிப்பு என்ன 30 டிகிரி, பியோட மதிப்பு 45 டிகிரி அப்படின்னா சியோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ சியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, முக்கோணத்தோட 3 கோணங்கள், சரிங்களா. முக்கோணத்துடைய 3 கோணங்களுக்கு கூடுதல் என்ன 180 டிகிரி. இது வந்து பேசிக் கான்செப்ட், சரிங்களா. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு என்ன வரும் 180 டிகிரி. அப்போ சியோட மதிப்பு என்ன வரும் 180 டிகிரி மைனஸ் ஏபி ரெண்டையும் கூட்டிங்கன்னா 75 டிகிரி வருமா, ஈக்குவல் டு என்ன வரும் 105 டிகிரி தான் சியோட மதிப்பு. ஸோ முக்கோணத்தின் 3 கோணங்கள் கூடுதல் 180 டிகிரின்ற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்ப்பா. அடுத்ததாக 2 எண்களுடைய எல்சிஎம்மோட மதிப்பு 721 சொல்லி கொடுத்தாங்க. அந்த எங்களோட ரேஷியோட மதிப்பு 1:7 சொல்லி கொடுத்தாங்க, சரிங்களா. அப்படின்னா அந்த நம்பர், அந்த 2 எங்களுடைய கூடுதல் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த நம்பர் வந்து என்ன, அந்த நம்பரோட விகிதம் கொடுத்தாங்க. அந்த நம்பர் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 7x + 7x சொல்லி அந்த நம்பர் எடுத்துக்கலாம். அப்போது இது ரெண்டினுடைய எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் வந்து என்ன வரும் 7x தான் வரும், சரிங்களா. இது ரெண்டினுடைய எல்சிஎம், இந்த 2 எண்களோட எல்சிஎம் என்ன வரும் 7xன்னு சொல்லி வரும். 7xோட மதிப்பு 721, சரிங்களா. அவ்வளோதான். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 103ன்னு சொல்லி வரும், சரியா. 103ன்னு சொல்லி வரும். 2 எண்கள் எக்ஸ் 7x சொல்லி எடுத்துக்கலாம். அந்த விகிதத்தை வச்சு இதனுடைய எல்சிஎம் என்ன வரும், எல்சிஎம் என்ன வரும் எக்ஸ் 7x என்ன வரும், எக்ஸ் காமன் எடுத்துக்கலாம். ஸோ 1 இங்கே 7, ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கிங்கன்னா 7x தான் எல்சிஎம், சரியா. அப்போது எல்சிஎம் வந்து 7x தான், ரைட். அப்போ எக்ஸோட மதிப்பு 103 கிடச்சிருச்சு. நமக்கு வந்து 2 எண்களோட கூடுதல் தான் கேட்குறாங்க. ஸோ 2 எண்களோட கூடுதல் x + 7x = 8x. 8xோட மதிப்பு 8 × 103 = 824ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 48வது கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் 50வது கொஸ்டின்ப்பா.
ஸோ இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மெட்டில் இருக்கும். அப்படி போடாமல் நம்ம டேரெக்டாகவே சுருக்கிடலாம். சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 13 கியூபியோட மதிப்பு என்ன வரும், 2197 வரும். மைனஸ் 64 வகுத்தல் இங்கே என்ன வரும், 13 மைனஸ் 8 8 வகுத்தல் 2 இதோட மதிப்பு என்ன வரும், 4ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ 13 மைனஸ் 4 இதோட வகுத்தல் 8. சரி, வகுத்தல் 8 இங்கே எங்கே கொண்டு போயிடலாம், கீழே இது கீழே கொண்டு போயிடலாமா, இது கீழே கொண்டு போயிடலாம். மைனஸ் இதோட மதிப்பு என்ன வரும், 2 6 9 54. சரிங்களா? ப்ளஸ் 56ன்னு சொல்லி இதோட மதிப்பு வரும். சரிங்களா? 56 சொல்லி வரும். ஸோ இதை ரெண்டு சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 2133 அப்பான் 9. வகுத்தில் இருக்கிறது என்ன பண்ணலாம், அப்படி கீழே கொண்டு வந்துடலாமா, வகுத்தில் இருக்கிறது கீழே பெருக்கலாம் வந்துடுமா. ஸோ அடி கொடுக்கும் மொத்தத்தில் இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 29 18 மிச்சம் 3 39 27 6 7 63. ஸோ மைனஸ் 56. ஸோ 273 வகுத்தல் 8 மைனஸ் 56 56 சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு வந்து மிச்சம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 8ஆல் பிறகுனா 448 வருமா. எஸ். ஸோ இது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், மைனஸ் 211 அப்பான் 8ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 55வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட எண்களில் எது வந்து ப்ரைம் நம்பர் சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ரைம் நம்பராக இருக்கணும்னா அதோடைய மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அதோடைய ஃபேக்டர்ஸ் வந்து 2 தான். ஒன்று த நம்பர் இட் செல்ஃப். சரிங்களா? நம்பர் இட் செல்ஃப் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சர் வந்து 157 தான். சரிங்களா? 121 வந்து என்ன வரும், 11 ஃபேக்டர் 1 11 சொல்லி வரும். அடுத்து 121 சொல்லி வரும். சரிங்களா? இங்கே இது 3 9 அடுத்து 27 வகுப்படும். சரிங்களா? 1333 சொல்லவே வேணாம், 11 124 வகுப்படும். சரிங்களா? ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் அதே நம்பர் மட்டும்தான். ஸோ ப்ரைம் நம்பர் என்னன்னா கொடுக்கப்பட்டதில் 157 தான் ஆன்சர். அடுத்ததாக 61வது கொஸ்டின். கொஸ்டின் ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் வேல்யூ மட்டும் புட் பண்ணுங்கள். தீட்டாவோட மதிப்பை இங்கே வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து நம்ம 42 டிகிரி சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன மதிப்பு வரும், சைன் 40 டிகிரி ப்ளஸ் 42 டிகிரி மைனஸ் காஸ் 42 டிகிரி மைனஸ் 42 டிகிரி சொல்லி எடுத்துக்கலாம். நம்ம வேல்யூ புட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், சைன் 90 டிகிரி சொல்லி வரும் மைனஸ் காஸ் 0 டிகிரி. சைன் 90யோட மதிப்பு என்ன 1, காஸ் 0வோட மதிப்பு என்ன 1, 1 மைனஸ் 1 0ன்றதான் ஆன்சர். அடுத்ததாக 62வது கொஸ்டின். ஏபிசி தனித்தனியாக வந்து ஒரு வேலையை வந்து 15 நாளில் முடிக்கிறாங்க, 20 நாளில் முடிக்கிறாங்க. பி வந்து 20 நாளில், சி வந்து 20 நாளில் முடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மொத்த வேலையோட மதிப்பு என்ன வரும், 300 சொல்லி வரும். இதோட எல்சிஎம் 300 சொல்லி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஏ வந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பான், ஒரு நாளில் வந்து எத்தனை பங்கு வேலை வைப்பானா 20 பங்கு வேலை வைப்பான். பி வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை 15 பங்கு வேலை வைப்பாங்க. சி வந்து எத்தனை வேலை வைப்பாங்க பார்த்தீங்கன்னா 12 பங்கு வேலை வைப்பாங்க. அப்படின்னா இவங்க டோட்டலோட வந்து இவங்களோட எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி. சரிங்களா? எஃபிஷியன்சினா ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலையோட மதிப்பு ஈக்குவல் டு என்ன வரும், 47 சொல்லி வருமா. ஸோ அவ்வளோதாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி தெரியும், டோட்டல் ஒர்க் தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன வரும், நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு யாருடையது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோடையது. சரிங்களா? ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் அவங்களோட எஃபிஷியன்சி. ஆன்சர் 300 அப்பான் 47 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 67வது கொஸ்டின். இதோட மதிப்பு எல்சிஎம்க்கு வந்து கேட்குறாங்கப்பா. இந்த ரூட்டை விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 13 சொல்லி வரும். இது வந்து கியூப் ரூட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து கியூப் ரூட் விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 3 சொல்லி வரும். அடுத்ததான் இது கியூப் ரூட் விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா 4 கியூப் அடியாரும். ஸோ 4. இது ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா 12. ஸோ இதோட எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதோட எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 அளப்பு இருக்குங்க அப்படின்னா 13 1 4 3 சாரி 4 அளப்பு இல்லையா 12. அடுத்து 4 13 1 1 1. ஸோ எல்சிஎம் என்ன வரும், 3 × 4 × 13 ஈக்குவல் டு 156ன்றதான் இதோடைய எல்சிஎம். ஸோ ஸ்கொயர் கியூப் வந்து நல்லா படிச்சுக்கோங்கப்பா, அதில் வந்து டேரெக்டாகவே கொஸ்டின் வருதுப்பா. அடுத்து 72வது கொஸ்டின்.
பிகாஸ் வந்து ஒரு லோன் வந்து 1200 எடுக்கிறான் சரிங்களா. இன்ட்ரெஸ்ட் டுக் லோன் ஆஃப் 1200 ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் ஈக்குவல் டு சேம் 1200 வந்து ஒரு லோன் எடுக்கிறான். அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 768 ரூபா. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அவனுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து சேம் சொல்லி கொடுத்தாங்க. அவன் பே பண்ணுற அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட மதிப்பு வந்து 768 ரூபா அப்படின்னா அவனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மதிப்பு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அது எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன வரும், எக்ஸ். அவ்வளோ முடிஞ்சு சிம்பிள் ஃபார்மெட்டில் போடுங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி அப்பான் 100 ஃபார்மெட்டில் அப்படியே போடுங்க. எஸ்ஐயோட மதிப்பு என்ன 768 ஈக்குவல் டு பிரின்சிபல் 1200 இன்ட்டு ரேட் எவ்வளவு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரேட்டும் டைமும் சேம் தான். இப்போ டயத்தோட மதிப்பு எக்ஸ் தான் 100. அடி எடுத்திங்கன்னா 100 0000 அடிக்கிறோம். இங்கே 12 எடுத்துன்னா ஒரு 12 6 12 72 மிச்சம் 4 இருக்கும் 48 4 2 48. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 64 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 8. அதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மதிப்பு 8% தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 76வது கொஸ்டின். ஏபிசியோட மதிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி பின்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஏக்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் வந்து ஏவோட ரேஷியோ, பிக்கு கீழே இருக்கோ அதுதான் பியோட ரேஷியோ, சிக்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் பியோட ரேஷியோ. ஸோ 4:5:6 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 77வது கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ப்பா. இதை சுருட்டிங்கன்னா என்ன வரும், முதல்ல 32/4 8 மைனஸ் 5 5 8 40. ஸோ 5 × 8/3 சொல்லி வரும். அடுத்தது கீழே 5 3 15 மைனஸ் 9 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 24 மைனஸ் 40/3 வகுத்தல் 6 ஈக்குவல் டு என்ன வரும் 16 இந்த 3 வந்து என்ன வரும் அப்படி கீழே வருமா 3 × 6 16/18 ஈக்குவல் டு மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் 40 24 போச்சுன்னா -16. ஸோ -8/9 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 80வது கொஸ்டின். மதிப்பு என்ன கேட்குறாங்கப்பா, எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கேட்குறாங்க, இது சுருக்குனீங்க அப்படின்னா -3 இன்ட்டு இது ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 14 ப்ளஸ் √x ஈக்குவல் டு 8 3 24 மைனஸ் 2. அப்போ √xோட மதிப்பு என்ன வரும் 22 ப்ளஸ் 3 14 42. ஸோ -42 அந்த பக்கம் மொத்தத்தில் ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 64. ஸோ √xோட மதிப்பு 64. அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் 64². நல்லா கவனிங்க, இதுக்கு வந்து ஆன்சர் 64 ஸ்கொயரோட மதிப்பு உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. யூனிட் டிஜிட் பாருங்கள் 4 ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும், யூனிட் டிஜிட் வந்து 6ல் முடியணும். யூனிட் டிஜிட் 6ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 40,096 ஆன்சர். அடுத்து ஏஎஸ்டிபியோட மதிப்பு கொடுத்தாங்க, பிஎஸ்டிசியோட மதிப்பு கொடுத்தாங்க. ஏஎஸ்டிபிஎஸ்டிசியோட மதிப்பு என்ன கேட்குறாங்க, ஏஎஸ்டிபிஎஸ்டிசியோட மதிப்பு. ஏஎஸ்டிபியோட மதிப்பு என்ன 7:9, பிஎஸ்டிசியோட மதிப்பு என்ன 1:12. ஸோ பியோட மதிப்பை சமப்படுத்தினீங்கன்னா கணக்கு முடிஞ்சிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வந்து என்டையர் டேர்ம் வந்து 9ஆல் பெருக்குனீங்கன்னா இங்கே வந்து ஆன்சர் என்ன வரும், ஏயோட மதிப்பு அப்படியே சேம் 7 வந்துடும் சரிங்களா. பியோட மதிப்பு மேலே 9 கீழே 9. ஸோ 9 வச்சுக்கலாம், ஒரே ஒரு 9 எடுத்துக்கலாம். இங்கே 9ஆல் உள்ளே கொண்டு போய் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், இங்கே 9, இங்கே என்ன வரும் 9 9 12 108. ஸோ ஆன்சர் ஏஎஸ்டிபிஎஸ்டிசியோட மதிப்பு 7:9:108 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 82வது கொஸ்டின். tan ஏவோட மதிப்பு கொடுத்தாங்க, இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ tan ஏவை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin A upon cos Aன்னு சொல்லி எழுதலாமா, ஈக்குவல் டு 3/4. அப்போ சைனோட மதிப்பு 3, காசோட மதிப்பு 4. அவ்வளோதாங்க, ஃபார்முலாவில் அப்படியே புட் பண்ணுங்க. ஸோ இங்கே காஸ் ஏவோட மதிப்பு என்ன 4 - 3/4 + 3 ஈக்குவல் டு 1/7 தான் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து போகிற டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின் தான் இருக்குது, அதை நீங்களே போட்டுடலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.